வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அசோகவனத்தில் ஒரு மரத்து மேலே அனுமார் உட்காந்துருக்கிறார். சீதையை பார்க்கறதுக்காக ராவணன் வரான். என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நதியின் பிரவாகம் இருக்கே, அது போனது தான். இளமையும் அப்படி தான், போனால் திரும்பி வராது. உன்னோட யௌவனத்தை ஏன் இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கிற? என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறான். இந்த தகாத வார்த்தைகளை கேட்டதும் யாருக்குமே கோபம் வர்றது இயல்பு. ஆனால் சீதை ஒரு துரும்பை அவன் முன்னாடி போட்டு புன்சிரிப்போடு அவனுக்கு பதில் சொல்கிறதாக வால்மீகி எழுதியிருக்கிறாராம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம். இந்த சமயத்தில் சீதை முகத்தில் புன்சிரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சந்தேகத்தை பக்தி பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? சீதா கல்யாணம் நடந்த சமயத்தில் பரமசிவனுக்கு அழைப்பு அனுப்பலையாம். ஏன் தெரியுமா? அட்ரஸ் கிடைக்கல. அவர் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சா, எந்த விலாசத்துக்குன்னு பத்திரிகை அனுப்ப முடியும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டாங்களாம். அதனால் பரமசிவன் சும்மா இல்லை, பத்திரிக்கை வரலைன்னா கூட பரவாயில்ல, சீதைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டார், உடனே வந்து சேர்ந்துட்டார். ஆனால் பாருங்கள், அவர் வந்து சேர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமக்கள் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பரமசிவன் வந்து சேர்ந்தார். உடனே ராமரும் சீதையும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. சீதை பரமசிவனை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசும் கொடுக்க வேணாம், தங்களுடைய ஆசி மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்களாம். ஏன் பரிசு வேணாம்னு சொல்கிற? என் கையில் ஒரு பொருளும் இல்லையேங்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம் பரமசிவன். அப்படி தான் வச்சுங்களேன், உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் சீதை. அப்படிலாம் நினச்சிடாத, என்கிட்ட மிக உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாராம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய புன்சிரிப்பு அப்படின்னாராம். அது எப்படி விலை உசந்த பொருளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஆகாது? என்னுடைய சிரிப்பை கண்டு தான் திரிபுரம் எரிஞ்சுது தெரியுமா, அதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னார். இப்படி அப்போ வாங்கின அந்த பரிசு தான் இன்றைக்கி அசோகவனத்தில் சீதைகிட்ட இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி ஒரு துரும்பை போட்டுட்டு சீதை புன்முறுவலோடு பதில் சொன்னதாக எழுதியிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக. அந்த சிரிப்பு திரிபுரத்தை எரிச்சுது, இந்த சிரிப்பு இலங்கையை எரிக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சீதை முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் நம்ம பெரியவர். ஆக கூடி சிரிப்பில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக முகத்தில் புன்முறுவலோடு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் விஷயம், உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த புன்முறுவலுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டோம். வைக்கோல் போர் தீ பிடிச்சி எரியுது சார், அதுதான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். என்ன சார் இது, அதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உடம்பு பதற வேணாமா அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சார் பதறணும், எரியிற வைக்கோல் போர் என்னது இல்லைங்க, எதுத்த விட்டுக்காரனது அப்படின்னார். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.